ஓகே. அப்ப நாங்க இதுக்கு அவரு ஃபாத்திமா சொன்ன மாதிரிக்கு கடன் பட்டோர்ல இருந்து நம்ம கழிக்கோணும். அதனால கடன் பட்டோர் கணக்குல செலவு 5,700 அதே மாதிரி வங்கி கணக்குல வரவு 5,700 வைப்போம். வச்சு போட்டு என்ன செய்வோம்? காசு கழிவு, அதாவது காசு கழிவு இல்ல, அதாவது இந்த காசு கழிவுல என்ன கழிவு இது? நம்ம கொடுத்திருக்கிறோம். அதை கொடுத்த கழிவு ஒரு செலவிடு. செலவிடுங்கிறதுனால கொடுத்த கழிவு கணக்கு வரவு 300, ரைட்? அதே மாதிரி ஆறுக்கு கொடுக்கிறோம் கடன் பட்டோர், ஆகவே கடன் பட்டோர் கணக்கு செலவு 300. இங்க பார்த்தா விளங்கும். கடன் பட்டோர் கணக்குல 5,700 வங்கி, அதே மாதிரி கழிவு 300. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கொடுத்த கழிவுல செலவு வரவு என்ன செஞ்சிருப்போம்? வச்சிருப்போம். கடன் பட்டோர் 300, அதே மாதிரி 5,700 பெற்று இருக்கிறோம். கடன் பட்டோர் 632 இலக்கம் என்ன 5,700. சோ இதுதான் விஷயம். சோ இதுல பெருசா யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், குயிக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம். இந்த கணக்கை ட்ரை பண்ணுங்க பாப்போம். செயற்பாட்டு இலக்கம் 1. இதுல மொத்தமாக முதலாவது சொல்றான், முடிவடைந்த மாதத்துக்கான வங்கி கணக்கினை தயாரித்து சமப்படுத்தவும் ஏனைய பேரேட்டு கணக்குகளில் பதிவு செய்யப்பட்டு மிச்சத்தை என்ன செய்யட்டான்? சமப்படுத்திட்டான். குயிக்கா செய்யுங்க பாப்போம். எனக்கு செய்றீங்களா? பாத்திமா, நிஷிதா, ருசைகா? அன்மியூட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. செய்றீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ், குயிக்கா செய்யுங்க பாப்போம். குயிக்கா அட்டவணை அடிச்சு போட்டு எனக்கு சொல்லுங்க பாப்போம். 3 பேரும் முதல்ல என்ன அட்டவணை அடிப்பீங்க? வங்கி கணக்குக்கு ஒரு அட்டவணை அடிப்பீங்க. மற்றதெல்லாம் டி ஃபார்ம் போட்டா சரி. வங்கி கணக்குக்கு மட்டும்தான் இப்படியான ஒரு அட்டவணை அடிப்பீங்களே தவிர மற்றது எல்லாத்துக்குமே என்ன டி ஃபார்ம் அடிச்சீங்களா சரி, கஷ்டப்படவே தேவையில்லை. ரைட், குயிக்கா எனக்கு அடிச்சிட்டு சொல்லுங்க பாப்போம். என்ன முடிஞ்சா? பிள்ளைகள் முடிஞ்சா?
ஓ சார். மற்றாக இல்ல கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. குயிக் பண்ணுங்க. எஸ் ரைட். சொல்லிட்டேன், வங்கி கணக்கு மட்டும்தான் என்ன செய்யறது நாம. வங்கி கணக்கு மட்டும்தான் பெருசா செய்வோம். மத்த எல்லாமே என்ன நார்மலா தான் எடுத்துப்போமா. ரைட், ஸ்டார்ட் பண்ணுமா? ஷெல் ஸ்டார்ட் ருசைகா? ரெடி? டைம் போகுது. நான் ஸ்டார்ட் பண்றேன். ரைட், ஓகே. முதலாவது பாருங்க, சாக்கீர் வணிகத்தின் 2025 6ஆம் மாதம் 1ஆம் தேதி அன்று காணப்பட்ட மீதிகள் பின்வருமாறு. காசு வந்து 90,000, கடன் பட்டோர் 60,000, மூலதனம் 70,000, கடன் கொடுத்தோர் 80,000. இப்ப இதுல ஆரம்ப மீதிகளை பாத்தீங்க. காசு கணக்கு டி ஃபார்ம் அடிச்சு வரவும், கடன் பட்டோர் டி ஃபார்ம் அடிச்சு 60, மூலதனம் கடன் டி ஃபார்ம் அடிச்சு 70, கடன் கொடுத்தோர் டி ஃபார்ம் அடிச்சு 80. எழுதுங்க பாப்போம். நான் அடிச்சிட்டேன். ஸோ அதனால இந்த இருக்குது காசுல. ஸோ காசுல வரவு 90,000 பதிஞ்சுக்கிறேன். 90,000 ரைட். 90,000 எப்ப பதிஞ்சுக்கிறேன்னு சொன்னா 2025 2025 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. சரியா? பதிஞ்சுக்கிட்டேன். பதிஞ்சிட்டீங்களா? டன். அதே மாதிரி ரெண்டாவது கடன் பட்டோர். கடன் பட்டோர்ல அதே டேட் தான் 60,000. அதே மாதிரி அங்கால அடுத்தது மூலதனம். மூலதனம் 70,000. மூலதனம் இதுக்குள்ள வராது, இங்கால வரும். இந்த செலவு கணக்கு தானே. ரைட். அடுத்தது கடன் கொடுத்தோர், அவரும் அதே மாதிரி தான் வருவார். $80,000. சரியா? பதிஞ்சிட்டீங்களா? ம், பதிஞ்சிட்டீங்களா விஷிதா? உசைக்கா? பதிஞ்சிட்டு இருக்கேன் சார். ஓகே, குயிக் குயிக் குயிக். ஆறாவது மீதி தானே. ஃபாத்திமா என்ன நடப்பு? செஞ்சுட்டீங்க சார். ஓகே, குயிக்கா பாத்தீங்க. அப்போ ஆறாவது பதிவோட பாத்தீங்க. ருசைக்கா என்ன நடப்பு? பதிஞ்சிட்டேங்க சார். குயிக்கா எனக்கு ஆறாம் மீதியை 15 போட்டு சொல்லுங்க. கணக்கு போ முள்ளுக்கு.
ரூலர் அடிச்சிட்டு வடி வடிவா கீறிக்கிட்டு நிக்கிறது இல்ல, குயிக்கா செய்யணும். சரியான அக்கவுண்டிங் பார்ட் டிசைனா அடிச்சுக்கிட்டு நிக்கிறது இல்ல, குயிக்கா முடிச்சிடணும். சரியா? ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு டைம் தரலாம் தான். இன்னும் எனக்கிட்டீங்கன்னு சொன்னா என்னது பேப்பரை வாங்கிட்டு போயிடுவான். ரைட், இங்க பாருங்க. 6/5/5 25,000 வைப்பிலிட்டு வங்கியில் நடைமுறை கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ருசைகா என்ன இரட்டை பதிவு? என்ன இரட்டை பதிவு? என்ன இரட்டை பதிவு? ருசைகா? வங்கி கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. எஸ், வங்கி கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. அப்ப வங்கி கணக்குல எழுதுவான். வங்கி கணக்கு எத்தனாம் தேதி? 6 மாசம் 5 சரியா? இதுல பற்றி சீட்டெல்லாம் வராது. இருபத்தையாயிரம். ரைட், அடுத்தது சொல்லுங்க. 15. 6/8 40ஆம் இலக்கம் கொண்ட 20,000 பெறுமதியான காசோலை ஒன்று வழங்கப்பட்டு பொருள் கொள்வனவு செய்யப்பட்டன. என்ன இரட்டை பதிவு? ம், இதான் என்ன இரட்டை பதிவு? கொள்வனவு கணக்கு வரவு ம், காசு கணக்கு செலவு. காசு கணக்கா? வைப்பிலிடப்படலே சார். இவர் தரலையே, நம்ம கொடுத்துதானே இருக்கோம். வங்கி கணக்கு. ஆஹ் நமக்கு வந்தாதான் அதை பத்தி நம்ம யோசிக்கணும். போனாவெல்லாம் யோசிக்க கூடாது. சரியா? போனா நமக்கு செக்க கிழிச்சு கொடுத்துருவோம். செக்க கிழிச்சு நாம கொடுத்துட்டாவே வங்கின்னு தான் யோசிக்கணும். நம்ம காசு வரக்குள்ளதான் வைப்பிலிட்டியா இல்லையாங்கிறது எங்களுக்கு பிரச்சனை. கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அப்ப என்னது? கொள்வனவு கணக்கு வரவு 20,000, அதே மாதிரி வங்கி கணக்கு செலவும் 20,000. ரைட். ஆறாம் மாதம் 8/20 20.
இலக்கத்தை போடுங்க 40. இது 20,000. சரியா? பஞ்சாச்சா கொள்ளளவு கணக்குன்னு சொல்லிட்டு வரவு வைப்பீங்க 20,000. 6ஆம் மாதம் 8ஆம் தேதி வங்கி 40 இலக்கம் போடுவீங்க. அதே மாதிரி என்ன செய்வீங்க? இங்க வருவீங்க, வங்கி கணக்குல செலவோ எவ்வளவு? 6ஆம் மாதம் 8ஆம் தேதி கொள்வனவு கணக்கு 40ஆம் இலக்கம் 20,000. சரியா? பதிஞ்சாச்சா? நெக்ஸ்ட்டுக்கு போமா. பதிப்படுதா? ரைட். எனக்கு யாரு ஃபாத்திமா சொல்லுங்க. 6ஆம் மாதம் 10ஆம் தேதி. பின்வரும் காசோலை வங்கியில் வைப்பு செய்யப்பட்டன. ஒன்று, கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற 68ஆம் இலக்கம் கொண்ட 12,000 பெறுமதி காசோலை. இது எல்லாமே வைப்பிலிடப்பட்டிருக்கு. விற்பனை மூலம் பெறப்பட்ட 75,000 கொண்ட 18,000 பெறுமதியான காசோலை. கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற 66ஆம் இலக்கம் கொண்ட 18,000 பெறுமதியான காசோலை என இரட்டை பதிவு. ம் ஐதயா ஜெய்கா என்ன பதிவு? வங்கி கணக்கு வரவு கடன்பட்டோர் கணக்கு செலவு. ரைட். முதலாவது வங்கி கணக்கு வரவோ கடன் பட்டோர் கணக்குல செலவு வைப்போம். அப்ப 12,000. 6ஆம் மாதம் 10ஆம் தேதி. டேட் சேம் தான். எத்தனையாம் இலக்கம்? 68. எவ்வளவு? 12,000. ரைட். இப்ப அஹ், கடன் பட்டோருக்கு போவோம். வங்கி 68. ரைட். மத்தது? வங்கி கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. எத்தனையாம் தேதி? 6ஆம் மாதம் 10. சேம். விஷயத்த என்ன நடக்குது? பதிவு செஞ்சிட்டு இருக்கேன் சார். ஓகே. இலக்கம் என்ன? விற்பனை கணக்கு என்ன? காசோட இலக்கம் 75. 75. எவ்வளவு? 18,000. 18,000 ரூபாய். ரைட். விற்பனை கணக்கு ஆல்ரெடி இல்லத்தானே, சோ விற்பனை கணக்கு வந்து தரும்.
வங்கி 67 சொன்னீங்க, 75 75 12,000 18,000 ரைட் 18,000 ரைட் 15. அடுத்தது வங்கி கணக்கு வரவு கடன்பட்டோர் கணக்கு செலவு. கடன்பட்டோரிடமிருந்து பெற்ற இது என்னது, அதே மேல நடந்த மாதிரி தான். அதனால வங்கி கணக்குல வரவு கடன்பட்டோர் கணக்கு செலவு. ரைட் 66 18,000. ரைட் அடுத்து ரைட் ஓகே. நெக்ஸ்ட் விஷிதா, பதிவட்டு அமௌண்ட். ஆமா சார். அடுத்தது காசாக 10,000 வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. இது நான் பதிகிறேனா? அப்ப என்னது, 6ஆம் மாதம் 15ஆம் தேதி வங்கி கணக்கு வரவு காசு கணக்கு செலவு 10,000. குயிக்கா பதிங்க ஆப்போம். காசுன்னு ரைட் ஓகே டன். அடுத்தது என்ன பதிவு, யார் சொல்ல போறீங்க எனக்கு? ருஜைக்கா சொல்லுங்க. 6ஆம் மாதம் 16ஆம் தேதி வங்கி கணக்கு செலவு கடன்பட்டோர் கணக்கு வரவு. கடன்பட்டோர் பெறப்பட்டு வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட 12,000 பெறுமதியான 68ஆம் இலக்க காசோலை மறுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, அவர்கிட்ட இருந்து காசு பெறக்குள்ள வங்கி கணக்கு வரவு கடன்பட்டோர் கணக்கு செலவு வச்ச மாதிரி இப்ப என்ன செய்வோம், கடன்பட்டோர் கணக்கு வரவு வங்கி கணக்குல செலவு உண்டு வைப்போம். என்ன ரைட் 6ஆம் மாதம் 16ஆம் தேதி. குயிக்கா பாத்தீங்க ஆகும். 6ஆம் மாதம் 16ஆம் தேதி கடன் பட்டோர் கணக்கு எத்தனாம் இலக்கம்? 66ஆ? பதிரத்துல பிஸி ஆயிடுங்க உடனே. ரைட் 68 சார். 68 12,000. ரைட் 6ஆம் மாதம் 16ஆம் தேதி வங்கி 68
12,000. சரியா? பதினஞ்சா? விஷிதா? டன்? ஆமா சார். ஓகே, 6,20 சொல்லுங்க எனக்கு குயிக்கா விஷிதா. வாடகைக்கு வழங்கிய 41ஆம் இலக்கம் கொண்ட 8,000 பெறுமதியான காசோலை எஸ், இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்டு ம். வங்கி கணக்கு செலவு, ம். வாடகை கணக்கு வரவு. ஓகே, 6,20. என்ன கொடுத்தோம்? வாடகை 41. எஸ். இப்ப நம்ம வாடகை கணக்கு கொண்டு திறக்கணும், செலவு கணக்கு. எட்டாயிரம். ஓகே, ரைட், டன். மற்றது வங்கி கடன் கொடுத்தோருக்கு வழங்கிய 42ஆம் இலக்கம் கொண்ட ம். ரூபாய் 15,000 பெறுமதியான காசோலை ம். வங்கி கணக்கு செலவு, கடன் ம். கொடுத்தோர் கணக்கு வரவு. வரவு 15,000. சேம் டேட். எவ்வளவு? 15,000 என்ன? ரைட், மற்றது 6,20 முடிச்சு. அடுத்தது இன்னொன்று இருக்கா? எஸ், முடிச்சு. அவ்வளவுதான். 6,24 ருசைக்கா, வாடகைக்காக வழங்கி 8,000 பெறுமதியான காசோலை மறுக்கப்பட்டது. எத்தனையாவது இலக்கம்? வாடகைக்கு எப்ப வழங்கினா நாம மேல போய் பார்த்தோம்டா. இதா இருக்கு, 41வது இலக்கம். வாடகைக்கு வழங்கிய 41வது இலக்க காசோலை மறுக்கப்பட்டிருக்கு. என்ன பதிவு? ம். வங்கி கணக்கு செலவு, வாடகை கணக்கு வரவு. இல்லையே, மாறி சொல்றீங்க. முதல் சொன்ன பதவியே சேம் பதிவு அப்படியே சொல்றீங்க. வாடகை கணக்கு செலவு, வங்கி கணக்கு வரவு. ஆஹ் அப்படித்தான் வரும். ஏன் முதல்ல நாங்க செலவு செய்ததுக்கு பதிஞ்சிருப்போம் வாடகை கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு உண்டு. இப்ப அது மறுக்கப்பட்டுச்சுன்னா மாறி பதிவு. எப்படி மாறி பதிவும்? வங்கி கணக்கு வரவு, வாடகை கணக்கு செலவு. சரியா? வங்கி கணக்குல வரவு 6ஆம் மாசம் 24ஆம் தேதி. வங்கி கணக்குல 6ஆம் மாசம்
24ஆம் தேதி வாடகை எவ்வளோ? 41வது இலக்க காசோலை எவ்வளோ? 8,000. ரைட். அதே மாதிரி வாடகை கணக்கு போவோம். வாடகை கணக்கு வச்சிருக்கிறோமா? எஸ், வச்சிருக்கிறேன். வாடகை கணக்கு செலவோ வங்கி 41வது இலக்கம், அது 8,000. எழுதுறது எல்லாம் என்னது? மறுக்கப்பட்ட காசோலை. நான் எழுதியிருக்கேனா மறுக்கப்பட்ட காசோலைன்னு இதுல எழுதியிருக்கேனா, மறைஞ்சிட்டு நீங்க மறுக்கப்பட்ட காசோலைன்னு எழுதும். ரைட், ஓகே. மற்றது நிஷிதா, வாடகைக்காக வழங்கிய மறுக்கப்பட்ட காசோலைக்கு பதிலாக 43ஆம் இலக்கம் கொண்ட 8,000 பெறுமதியான காசோலை வழங்கப்பட்டது. இப்ப நாங்க எகைன் திருப்பி காசோலை வழங்கி இருக்கோம்னா என்ன பதிவு? வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. காசு கணக்கா? எப்படி காசு கணக்கு வார? கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே வந்த செக் ரிட்டர்ன் ஆயிட்டு எகைன் அவருக்கு ஒரு செக் ஒன்று கொடுத்திருக்கிறோம். சேம் பெருமதியை போட்டு புதிய செக் கொடுத்திருக்கிறோம். கொடுக்கறதுக்குரிய பதிவை சொன்னீங்கண்டா சரியானே, நம்ம புதுசா யோசிப்பானே. அவர் சும்மா உங்களை குழப்பறதுக்காக இதுல கூட குறைய கதைக்கிறா. வாடகைக்கு செக் கொடுக்குறீங்க, எகைன் கொடுக்குறீங்க, என்ன பதிவு? வங்கி கணக்கு செலவு, வாடகை கணக்கு வரவும், அவ்வளவுதானே. திருப்பி செக் கொடுக்குறீங்க, ஏற்கனவே கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு பதிவு பதிஞ்சிங்க, பட் அது ரிட்டர்ன் ஆயிட்டு அதுக்கு என்னது மாறி பதிஞ்சிங்க, திருப்பி எகைன் நீங்க இன்னொரு செக் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அது உங்களுக்கு இதை சொல்றதுனால சில நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சொல்றதுனால குழப்பலாம், பட் அவர் குழப்புறது இதுல ஒன்றும் இல்லை. திருப்பி நீங்க இன்னொரு செக் கொடுக்குறீங்க, அப்ப என்னது? வாடகை கணக்கு வரவும் வங்கி கணக்கு செலவு, அவ்வளவுதான். 6ஆம் மாதம் 26ஆம் தேதி. வாடகை 43ஆம் இலக்கம். இப்ப 43ஆம் இலக்கம் அதே சேம் 8,000 ரூபாய். வாடகைக்கு போறீங்க, வாடகை கணக்கு செலவு வங்கி 43ஆம் இலக்கம் சேம் 8,000 ரூபாய், அவ்வளவுதான். அடுத்தது லாஸ்ட் ஒன்றே ஒன்று இருக்கு. ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணன் இருக்கு. குயிக்கா சொல்லுங்க. சரி, நான் செய்யறேன். காணிங்கோ. விற்பனைகள் மூலம் பெற்ற 155ஆம் இலக்கம் கொண்ட விற்பனை கணக்கு செலவு. வெரி வெரி குட், வெரி குட். விற்பனை மூலமாக நாங்க பெற்றிருக்கிறோம் காசோலை. அந்த காசோலையை நாங்க அன்றைய தினமே வைப்பில் இட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா என்னது? காசு கணக்கு, சாரி, வங்கி கணக்குல வரவும் அதே மாதிரி விற்பனை கணக்கு செலவும். சரியா? ரைட், அவ்வளவுதான், முடிச்சு. விற்பனை கணக்கு எத்தனையாம் இலக்க காசோலை? 105, 6ஆம் மாதம் 27. எவ்வளவு? 21,000. ரைட். விற்பனைக்கு போறோம். விற்பனை கணக்குல செலவு வரும். இருபத்தேழாம் தேதி வங்கி 105, 21,000.
ரைட், இவ்வளவு தான் முடிஞ்சு. இப்ப நான் கணக்க முடிக்கிறோம். கணக்க முடிச்சா எவ்வளவு வரும்? எவ்வளவு வருது? 1,12,000 வருதா சமன்ல? ம், வருதா இல்லையா? சார். இப்ப எவ்வளவு வருது? மீசே மீவா 49,000 வருதா? டேட் வந்து அடுத்த மாதத்தை போட்டீங்கன்னா சரி. இதுல 1ஆம் தேதியை போடுவீங்க. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி. அதே மாதிரி இங்க அந்த மாதத்தில இறுதியை போடுவீங்க. 6ஆம் மாதம் எப்ப முடியும்? 30ஆம் தேதியோட முடியுமா? சரியா? ரைட். 6ஆம் மாதம் 30ஆம் தேதியோட முடியும். அதனால முடிச்சுன்னா சரி. ரைட், இவ்வளவுதான் விஷயம். சோ இந்த கணக்குகள்லாம் மிச்ச மீதியா இருக்கிறத முடிச்செடுங்க. அவ்வளவுதான் விடயமாக இருக்கும். ஸோ நான் மீதி விஷயத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.